கோயிலுக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கலை எப்போவுமே நம்ம பச்சரிசியில் தான் செய்வோம். இன்றைக்கி நான் இதை மில்லட்ஸில் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த வெண்பொங்கலை வரகு, திணை, சாமை, குதிரைவாளி எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வரகு அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே இந்த அரிசியையும் சேர்த்து வேக வச்சிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது. 15 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடுது. அரிசி அளவுக்கு இதுக்கு டைம் எடுத்துக்காது. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது ரொம்ப பசை போல் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தனியாக பாசிப்பருப்பை வேக வச்சுருந்ததை இதோட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் பார்த்தீங்கன்னா பருப்பு நிறைய சேர்த்தது போல் நல்லா அழகாக ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். குக்கரில் இதை செய்யாமல் வெளியில் இது போல் செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் நல்லா சாஃப்டாக இறுகி போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் முதல்ல ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய், எண்ணெயெல்லாம் இது உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது மிளகு நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது மாதிரி உடச்சிட்டு சேர்க்கும்போது நம்ம வாயில் தென்படாமல் இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அதோட சேர்த்து சீரகம், இஞ்சி, அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், நிறைய முந்திரி பருப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம பொங்கல்ல இப்போ சேர்த்துக்க போகிறோம். சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிற பழக்கத்தை இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாலாம் செஞ்சு சாப்பிடும்போது சிறுதானியங்களை தொடர்ந்து எடுத்துக்கிற பழக்கம் நமக்கு கண்டிப்பாக வரும். அரிசி உணவுகளை 3 வேளையும் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வேளை மாற்றி நம்ம மில்லட்ஸை எடுத்துக்கும் போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உடல் எடை குறைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்களில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. நெய், எண்ணெயோட அளவை மட்டும் குறைச்சி எடுத்துக்கோங்க. பொங்கல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா குலைவாக, கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வரகரிசி இல்லைனாலும் வேறு எந்த அரிசியில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதுக்கு இப்போ ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி தான் எப்போவுமே. தேங்காய் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி, அடுத்தது பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக கடுகு, கருவேப்பிலை தாளித்து போட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். நல்ல இந்த கெட்டி சட்னிக்கும் சுட சுட இந்த வெண்பொங்கலுக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.